கடையில் வாங்கின அரிசி மாவை வச்சு சூப்பராக ஒரு சாஃப்டாக கொழக்கட்டை மாவு பண்ணுறதுக்கு 1 கப் அரிசி மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாதக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணுறச்ச உங்களுக்கு கொழக்கட்டை மாவு பண்ணும்போது கட்டி தட்டுமே அப்படிங்கிற கவலையே கிடையாது. சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா கரைச்சுன்ட்டு இது ஒரு தின்ன தோசை மாவு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை ஒரு பேனில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணுங்கள். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம மோர்களியெல்லாம் பண்ணும்போது எப்படி குக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நல்லா இந்த மாதிரி வெந்துட்டு இப்படி ஒரு பேனில் ஒட்டாதைக்கு நல்ல மாவு இப்படி வந்துடும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சோன்னா சூப்பராக சாஃப்ட்